இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தட்டைப்பயிறு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு இன்னைக்கு தட்டைப்பயிறு செடியில இருந்து காயெல்லாம் பறிச்சு தான் சாப்பாடு செய்ய போறோம். காயை எல்லாத்தையும் நல்லா காஞ்ச காயா பார்த்து பறிச்சுக்கலாம். பறிச்சு எடுத்துட்டேன். இதை சுத்தம் பண்ணிக்கலாம். உள்ள இருக்க பயிரை மட்டும் எடுத்துக்கலாம். பயிரெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். தட்டைப்பயிறு சாப்பாடு செய்ய இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா கழனி பிடிச்சிட்டு ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறட்டும். இப்போ தட்டைப்பயிரை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். தட்டைப்பயிரை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு பயிரை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ பயிர் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா மலர்ந்து வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு 10 விசில் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். பருப்பு வேகட்டும். இப்போ வெள்ளைப்பூண்டு 1/4 கிலோ எடுத்து தோலை உரிச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. பருப்பு வெந்துருச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதை மட்டும் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இப்போ 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. காரத்துக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்தேன். அதுவும் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது 3 சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சுவைக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேக வச்சு தட்டைப்பயிறு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் பயிரை சேர்க்கணும், இல்லைன்னா பயிறு ரொம்ப குழஞ்சிரும். பயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் இருக்கட்டும். விசில் வந்துருச்சு. இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே வாசம் சூப்பராக இருக்குது. ஒரு ஓரமாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசி உடையாமல் சூப்பராக தயாராகிருச்சு.
சுவையான தட்டைப்பயிர் சாப்பாடு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ட்வின்ஸ் கன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.